நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அரங்கேறும் ஆச்சரியங்கள். மர்மம். குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு பிரசாதமாக கருமுட்டை வழங்கப்படும் என்றும், அந்த கருமுட்டையை சாப்பிட்டவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். அப்படி குழந்தை பேறு கிடைத்த பலர் இங்கு வந்து அம்மனுக்கு முன்பாக வளைகாப்பு நடத்தி கொண்ட நிகழ்வுகளும் நடந்திருப்பதாக சொல்கிறார்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே கருமுட்டை கொடுப்போம் நாங்கள். அவங்க சாப்பிட்டு போனாங்கலாம் அடுத்த வாட்டியே குழந்தை பிறக்கும். 6 வருஷம் 7 வருஷம் பொறுத்துலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது. இங்கேயே வந்து 5ஆவது மாதம் அம்மாவுக்கு வளைகாப்பு பண்ணிவிட்டு அவங்களும் இங்கே வளைகாப்பு பண்ணிக்கின்னு போவாங்க. இப்போ எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்குது. நிறைய பேர் வந்தவங்களுக்கெல்லாம் யார் யார் கருமுட்டை சாப்பிட்டு போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்குது. வேலை இல்லாமல் வந்திருக்காங்க, வேலை கிடச்சிருக்குது. வீடு கட்டணும்னு வந்திருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க. கோவிலே கட்டணும்னு வந்திருக்காங்க, இங்கே கோவிலும் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் வழிபாடு நடத்தப்பட்டு வந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி தற்போது இருக்கும் இடத்திற்கு ஆலயம் மாறி இருப்பதாகவும், அப்போது புற்றை இடிக்க வந்தவர்கள் கூட நாகங்கள் இருப்பதை அறிந்து அதை விட்டுவிட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் முதல்ல கலைவாணரங்கம் கட்டுறதுக்கு முன்னாடி கோவில் வந்து உள்ளே இருந்தது. குவார்டர்ஸ்லாம் அங்கே தான் இருந்தது. அப்போ நாங்கள் தான் அந்த கோவிலை பராமரிச்சுன்னு வந்தோம். எங்கள் மாமியார் மாமனார்லாம் பார்த்துருந்தாங்க. அதிலேருந்து அவங்களுக்கு அப்புறம் நான் தான் அந்த கோவிலை எடுத்து பார்த்துக்கிறேன். கலைவாணரங்கம் கட்டுறதுனால இந்த கோவில் வெளியே வச்சு கட்டியிருக்கோம். இந்த கோவிலுக்கு எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் அந்த கோவில் எடுக்கும் போது நாகெல்லாம் வெளியே வந்துடுது. மரம் எடுக்கும் போது அந்த புல்டோசர் வச்சுருந்தவர் சொன்னார், வெளியே ஒரு இடம் இருக்குதுமா, மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க. அப்போ காம்பவுண்ட் போட்டிருந்தாங்க, சுற்றி தகரம் வச்சு தான் கட்டியிருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த மரத்தால் தான் இந்த இடமே கோவில் எங்களுக்கு அமைஞ்சுது. மரம் வந்து இது பெரிய பள்ளம். மரம் வந்து கீழே அப்படியே படர்ந்து இருந்தது, பெரிய பள்ளம். அவர் பார்த்துட்டு வந்து சொன்னார், வெளியே கொண்டு போய் இந்த அம்மாவை வச்சிங்கன்னா இந்த கோவில் இன்னும் நல்லா சிறப்பாக வரும். அவர் புல்டோசர் எடுத்துன்னு வந்தவரே விட்டுட்டு போயிட்டார். நான் எடுக்க மாட்டேன், நிறைய நாகமாக இருக்குது இங்கே, இதெல்லாம் சரி பண்ணிட்டு பேர் நான் வரேன்ட்டு போயிட்டு இந்த இடத்த மட்டும் எங்களுக்கு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த இடத்த நாங்கள் வந்து பார்த்தோம். வெடிக்கால பூஜெல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா பெரிய பள்ளம். என்ன பண்ணுறது, வேறு இடம் இல்லையேன்னு க்ளீன் பண்ணி இந்த இடத்த சரி பண்ணி ஒரு சிலையை மட்டும் வச்சுட்டு போயிட்டோம். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருக்கும் அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருவதாகவும், பிரச்சனைகளோடும் கோரிக்கைகளோடும் இங்கு வரும் பக்தர்களுக்கு இந்த அம்மன் தீர்வுகளை கொடுத்து வருவதாகவும் சொல்கிறார்கள்.